Hi dears, welcome to SK Spoken English Academy and ஏகிலி பக்கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? அகைன் 10 வேர்ட்ஸ்க்கான சிலபிஃபிகேஷன் அண்ட் த ப்ரொனன்சியேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், FIGHT இப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. எப்படி சார் ப்ரொனன்சியேஷன் பண்ணோம்? எஃப்னா இஃப் சவுண்டு, IGH அப்படின்னா ஐ சவுண்டு. இல்லைங்களா? IGH என்ன சவுண்டு? ஐ சவுண்டு. இதெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம தனியாகவே காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஃபார்மேஷனை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது அந்த வீடியோஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே அதோட கான்செப்டில் தான் இருக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். IGH அப்படின்னா சவுண்ட் வரும், ஐ அப்படின்னு சவுண்ட் வரும். டி என்ன சார்? இட்டுன்னு வரும் இல்லையா? இஃப் குட்டல் ஐ என்ன சார் சவுண்ட் வரும்? ஃபை அப்படின்னு சொல்லுவோம். என்ன சவுண்ட் வரும்? ஃபை அப்படின்னு வரும். லாஸ்ட் ஒரே ஒரு இட்டுங்க கான்செப்ட் சவுண்டு. அப்போ என்ன பண்ணுறேன்? இட்டு ஃபைட் அப்படின்னு வரும். அப்போ FIGHT அப்படிங்கிற வேர்டு எப்படி படிக்கணும்? ஃபைட் அப்படின்னு படிக்கணும். அது KNEEL அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு வேர்டுடைய பிகினிங்கில் கே வருது, ஒரு வேர்டோட பிகினிங்கில் கே வருது அப்படின்னா அந்த கேங்கிற லெட்டர் என்ன இருக்குது? சைலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது? அது மோஸ்ட் இந்த எண்ணுக்கு முன்னாடி வருதுனாலே, பிகினிங்கில் எண்ணுக்கு முன்னாடி வந்தாலே அது எப்படி தான் இருக்கும்? சைலண்ட் தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்து எண்ணுக்கு என்ன சார் சவுண்டு? என்னனாலே இன்னும் சவுண்டு, இ அப்படின்னாலே ஈ அப்படிங்கிற சவுண்டு, எல்லுனாக இல் சவுண்டு. சொல்லுங்க சார், இன்னுங்கிற கான்சவுண்டு, ஈங்கிறது வவல். அப்போ இன்னு கூட்டல் ஈ என்ன சவுண்ட் வரும் நமக்கு? நீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நீ அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் இல்லுங்கிற கான்சவுண்டு அப்படின்னா வரும் நமக்கு இல்லை, அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ KNEEL அப்படிங்கிற வேர்டு எப்படி இருக்கணும்? நீல் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து BECAME அப்படிங்கிற வேர்டு எப்படி பண்ணணும்? பிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேர்டு? ஒரு ப்ரிஃபிக்ஸ் வேர்டு இல்லைங்களா? பி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி பி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட பி அவேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கூட ஒரு ப்ரிஃபிக்ஸ் வேர்டு பிஇன்னு வந்தாலே தனி ஃபார்மேஷன் தான். அப்போ பிக்கு என்ன சொல்லி நம்ம பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிக்கு என்ன சவுண்டு? இக்கு சவுண்டு. AME வந்தால் ஏம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரெண்டு ஒவ்வொருக்கு முன்னாடி என்ன சவுண்டு? லாங் சவுண்டு. அப்போ இது என்ன வரும்? ஏம் அப்படின்னு சவுண்டு வரும். புரியுங்களா? லாஸ்ட் ஈ வந்தால் ஈ சைலண்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லை தானே? ஒரு வேர்டில் எண்டில் ஈ வந்துச்சுன்னா ஈ சைலண்ட் நமக்கு தெரியும். சொன்னப்போ பி ஃபர்ஸ்ட் இருக்கா? பி என்ன பண்ணானு அப்படியே அப்படி, ஏன்னா காம்பவுண்ட் ஃபார்ம். அது இக்கு கூட்டல் ஏ என்ன வரும்? கே அப்படின்னு வரும் இல்லையா? கே அப்படின்னு வரும். லாஸ்ட் இம்முங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா வரும் இந்த இம் அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ BECAME அப்படின்னு பி கேம் அப்படிங்கிறது எப்படி பண்ணோம்? பிகேம் அப்படின்னு படிக்கணும். என்ன பண்ணோம்? பி கேம் அப்படிங்கிற வேர்டை பிகேம் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். புரியுதுங்களா? அடுத்து FREEZT அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்குது. இதை எப்படி சார் படிக்கணும்? எஃப்னா இஃப் சவுண்டு, ஆர்னா இஃப் சவுண்டு, அகைன் ரெண்டு ஈ வந்திருக்குன்னா ஈ சவுண்டு, லாஸ்ட் இஸ் வந்துச்சுன்னா என்ன? இஸ் சவுண்டு. இசட் வந்துச்சுன்னா இஸ் சவுண்டு, லாஸ்ட் ஈ வந்தால் சைலண்ட். அப்படி தானே சொல்லுவோம். அப்போ கான்சோனண்ட் கான்சோனண்ட் ரெண்டு கான்சோனண்ட் ஃபர்ஸ்ட் கான்சோனண்ட் என்ன பண்ண நம்ம அப்படியே வச்சுக்கோமா? இஃப்பா அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து இரு குட்டல் இ என்ன சார் வரும் எனக்கு? ரீ அப்படின்னு என்ன சவுண்ட் வரும்? ரீ அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து லாஸ்ட் என்ன இருக்குது? இஸ்ஸுங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா? இஸ்ஸுங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த இஸ் அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். அப்போ FREEZT அப்படிங்கிற வேர்டு எப்படி இருக்கணும்? ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லி நான் படிக்கணும். புரியுதுங்களா? அடுத்து ARISE அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி இருக்கணும்? ஏனா அ அப்படிங்கிற சவுண்டு, ஆர்னா இர் அப்படிங்கிற சவுண்டு, ISE அப்படின்னா ஐஸ் அப்படிங்கிற சவுண்டு. ஏன்னா முன்னாடி ரெண்டு வேர்டு இருக்குல்ல, ரெண்டு வேர்டு முன்னாடி இருக்க லாங் சவுண்ட்னா ஐஸ் அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? சரி, இப்போ சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன இருக்குது? வவ்வல். ஆனால் அப்படியே போட்டுக்கணும். அடுத்து இரு குட்டல் என்ன வரும்? ரைஸ் சவுண்ட் வருமா? ரை வரும். லாஸ்ட் இஸ் இருக்குது. இஸ் என்ன பண்ணேன்? அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்போ ARISE அப்படிங்கிற வேர்டு எப்படின்னா ஆரைஸ் ஒன்று எப்படி படிக்கணும்? ஆரைஸ் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து SPEAK அப்படிங்கிற வேர்டு எப்படின்னா எஸ்னா இஸ் சவுண்டு, பினா இப்பு சவுண்டு, EAK அப்படின்னா ஈக் சவுண்டு இல்லையா? அப்போ என்ன வரும்? இஸ் இப்போ ரெண்டுமே கான்சோண்டா. ஃபர்ஸ்ட் கான்சோண்ட் என்ன பண்ண நான் அப்படி வச்சுக்கிட்டேன். அடுத்து இப்பு கூட்டல் ஏ என்ன சார் வரும்? பி அப்படின்னு வரும். அப்படி தானே? லாஸ்ட் இக்குங்கிற ஒரு கான்சோண்ட் இருக்குது. அந்த கான்சோண்ட் என்ன பண்ண நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்போ SPEAK அப்படிங்கிற விட பண்ணணும் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து WRITE அப்படிங்கிற இந்த விட எப்படி வேணும்? டபிள்யூனா இவ்வு சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, ஐடினா ஐட் சவுண்டு. இப்போ சொல்லுங்க. அப்போ ரெண்டு கான்சோண்டா. ஃபர்ஸ்ட் கான்சோண்ட் என்ன பண்ணணும் நம்ம அப்படியே வச்சுக்கோமா? அப்போ இவ் என்ன பண்ணுறேன் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து கான்சோனன்ட் ஐங்கிறது வவ்வல். அப்போ இரு கூட்டல் என்ன வரும்? ரைட் அப்படின்னு வரும். லாஸ்ட் இட்டுங்கிறது கான்சோனன்ட்.
அப்புறம் bright அப்படின்னு என்ன வரும் bright அப்படின்னு வரும். அப்ப இந்த இவ் எப்போ இருக்கு நமக்கு சைலண்ட் ஃபார்ம் மாதிரி ரைட் அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து FORGET இந்த வேர்ட் எப்படி சார் பண்ணோம்? FOR அப்படின்னா அது ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? FOR FUR இதெல்லாம் என்ன நமக்கு ஃபர் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும் இல்லைங்களா? FOR FUR ரெண்டுமே என்ன சவுண்ட் இருக்கும்? ஃபர் அப்படின்னு கொடுக்கும். FOR தனி வேர்டா வந்தா FOR மட்டும் தனி வேர்டா வந்தா தான் ஃபார் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். சரிங்களா? இதையும் நம்ம என்ன ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருக்கோம், அதை பாருங்க தெரியும். அடுத்து FOR அப்படின்னா ஃபர், ஜீனா இக்கு, ஈட்டினா எட்டு. இப்போ சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன இருக்கு நமக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு காம்பவுண்ட் ஃபார்ம் இருக்குது. அப்போ ஃபர் என்ன பண்ணுவேன்? ஃபாவை அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இருங்கிறது கான்சோனண்ட், இக்குங்கிறது கான்சோனண்ட். அப்போ என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் கான்சோனண்ட் அப்படியே போட்டுக்கிட்டேன். இக்கு கான்சோனண்ட், ஏங்கிறது பபுள். அப்போ சொல்லுவோம், இப்போ இக்கு கூட்டலே கே, லாஸ்ட் இட்டுங்குதா ஒரே ஒரு கான்சோனண்ட் அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்படின்னா வரும் ஃபர்கெட்னு வருது. அப்போ FORGET அப்படிங்கிற வேர்டு எப்படி பண்ணணும்? ஃபர்கெட் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ABUSE அப்படிங்கிற சொன்னோம். ஏனா அ, பீனா இப்பு, USE அப்படின்னா யூஸ் அப்படின்னு வரும். சொன்னோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வேர்டு இருக்குதா? வா அப்படியே போட்டுக்கோனா. அடுத்து இப்பு என்னது? இங்கே காம்பவுண்ட் ஃபார்ம் ஆல்ரெடி. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ நான் அப்படியே வச்சுக்கோனா, இப்பயும் நான் அப்படியே வச்சு, ஏன்னா காம்பவுண்ட் ஃபார்மோட என்ன பண்ண முடியாது, ஆல்ரெடி மாற்ற முடியாது. அதாவது வவல் பிளஸ் கான்சோனண்டா இருந்துச்சுன்னா, சாரி கான்சோனன்ட் பிளஸ் வவலா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணேன்? பிளண்ட் பண்ணி நான் காம்பவுண்ட் ஃபார்ம் மாற்ற முடியும். ஆல்ரெடி இங்கே இருக்க விட என்னதான் காம்பவுண்ட் ஃபார்ம் தான். அப்போ என்ன பண்ண முடியாது? இதோட பிளண்ட் ஆகாது. அதனால என்ன பண்ணேன்? இப்போ அப்படியே போட்டுக்கிட்டேன். இதான் அடுத்து என்ன இருக்குது? யூஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த யூஸ் என்ன பண்ணணும்? அப்படியே எழுதிக்கணும். அப்போ என்ன வரும்? அப்யூஸ் அப்படின்னு என்ன வரும்? அப்யூஸ். அப்போ இந்த இப்போ எப்போ இருக்குமா? சைலண்டா இருக்குமா? அந்த அப்யூஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சவுண்டை கொடுக்கும். சரிங்களா? அடுத்து ATTACH இது எப்படி சொல்றோம்? ATனா ஹட், திரும்ப அகைன் T வந்துச்சுன்னா இட்டு, ACHனா ஆச். ACH என்ன சவுண்டு? ஆச். இப்போ சொல்லுங்கப்பா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? வவல் இருக்குதா? வவல் என்ன பண்ணானே? அப்படியே போட்டுக்கணும். அடுத்து டீங்கிறது கான்சோனண்ட், இந்த டீ கான்சோனண்ட். ரெண்டு கான்சோனண்ட், ஃபர்ஸ்ட் கான்சோனண்ட் என்ன பண்ணானே? அப்படியே போட்டுக்கணும். திரும்ப இங்க கான்சோனண்ட், நாங்கிறது வவல். அப்ப இட்டு கூட்டால் ஆ எனக்கு என்ன வரும்? டா அப்படின்னு வரும். தென் என்ன இருக்குது? எனக்கு இச்சுங்கிற ஒரே ஒரு கான்சோனன்ட் ஃபார்ம் இருக்குது. நான் இச்சுங்க கான்சோனன்ட் ஃபார்ம் என்ன பண்ணேன்? அப்படியே போட்டுக்கிறேன். அப்ப ATTACH அப்படிங்கிற வேர்டு அட்டாச் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப FIGHT ஃபைட் அப்படின்னு சொல்லணும். KNEEL கே சைலண்டா மாதிரி நீல் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். BECAME அப்படிங்கிறத பிகேம் அப்படின்னு சொல்லணும். FREEZT அப்படிங்கிறத ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ARISE அப்படிங்கிறத அரைஸ் அப்படின்னு சொல்லணும். SPEAK அப்படிங்கிறத ஸ்பீக் அப்படின்னு நம்ம சொல்லணும். WRITE அப்படிங்கிறத ரைட் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FORGET அப்படிங்கிறத சொல்லணும். ஃபர்கெட் அப்படின்னு சொல்லணும். ABUSE அப்படிங்கிறத அப்யூஸ் அப்படின்னு சொல்லணும். தென் ஃபைனல் ஒன் ATTACH அப்படிங்கிறத அட்டாச் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ இந்த 10 வேர்ட்ஸும் எப்படி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ண இந்த இதில் கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, சார் நீங்கள் எந்த சென்டர் சார் இருக்கீங்க, உங்களுக்கு சென்டர் எங்கே இருக்குது, எங்கே சார் நீங்கள் இப்போ இருக்கீங்க, எடுத்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம 3 இடத்துல சென்டர் வச்சுருக்கீங்க. சரிங்களா? தொட்டி அக்ராகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் அகாடமின்னு இருக்கு இல்லைங்க, அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ப்ளஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா SK ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமினே பாலசமுத்திரத்தில் வச்சுருக்கோம். 2ஆம் நம்பர் ரேஷன் கடை ஆப்போசிட்டில். அதாவது காட்டுப்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகலைவா கலைக்கூடம்னு சொல்லியிருக்கு. அதாவது காட்டுப்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமிலாஸ் பேங்க் மாடியில் ஏகலைவா கலைக்கூடம்னு இருக்குது. அங்கேயும் நம்ம தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். டைமிங் மட்டும் என்ன பண்ணால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு ஏதோ ஃபர்தர் என்கொயரி அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்து நெய்பரிங் பிளேஸில் இந்த அகாடமி நெய்பரிங்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் அவங்க சொல்லுவாங்க நான் எந்த டைமுக்கு வருவேன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்கோரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நேராக டேரெக்டாக அப்ரோச் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the next video.